அவர்தான் தமிழகம் முழுவதும் இப்போது ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருப்பது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப் போகிறாரா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் இப்போது பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிக் கொண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மறுபுறம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, துரைமுருகன், திருச்சி சிவா மற்றும் அமைப்பு செயலாளர் உள்ளிட்டோருடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதற்கு மறுபுறம் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களும் குவிந்து வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க போகும் அறிவிப்பு இன்று வெளியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பு காலையில் இருந்தே பரபரப்பாவதற்கு முதல் காரணம் நேற்று நடைபெற்ற பவள விழா மாநாட்டில் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் பேசியதுதான். ஸ்டாலின் விருதை வாங்கி கொண்டு பேசிய எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் பேராசிரியர் அன்பழகன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம், ஏன் இன்னும் தாமதம் என்று பலத்த கரகோஷங்களுக்கு இடையே அவர் அந்த கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்விக்கு விடை காணும் ஒரு வேளையாக இப்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் நடத்தி வரக்கூடிய அந்த முக்கிய ஆலோசனை கூட்டம், மூத்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் மற்றும் திமுகவினர் பெருமளவில் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்து வருவது ஆகிய அனைத்தும் துணை முதலமைச்சர் அறிவிப்புக்கான முன்னோட்டமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினின் மகனும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் திரைப்பட தயாரிப்பாளராக அவர் வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்னர் கதாநாயகனாக ஒரு கல் ஒரு கண்ணாடி, கதிர்வேலன் காதல் மற்றும் நண்பேண்டா, சைக்கோ, மாமன்னன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து கடைசியாக மாமன்னன் திரைப்படத்தில் நடித்துவிட்டு அதன் பின்னர் முழு நேர அரசியல்வாதியாக அவர் அரசியலில் நுழைந்து விட்டார். அதன் பின்னர் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த போதிலும் கடந்த 3 ஆண்டுகளில் அவர் அமைச்சராக பொறுப்பு வகித்திருக்கிறார் அரசியலில் நுழைந்து 3-4 ஆண்டுகளில். ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் மிசாவில் 1975ஆம் ஆண்டு கைதாகி அதன் பின்னர் அவர் 84இல் மாநில இளைஞரணி செயலாளராகி 89இல் அவர் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளராக மற்றும் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 2003ஆம் ஆண்டு துணை பொதுச் செயலாளராக 96இல் மேயராக என பல்வேறு பொறுப்புகளை படிப்படியாக வைத்து நீண்ட காலத்திற்கு பிறகு 2009ஆம் ஆண்டுதான் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வழங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியல் பயணத்திற்கு பின்னரே துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினால் வர இயன்றது. ஏனென்றால் அந்த கட்சியில் மூத்த தலைவர்கள் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவை இருந்த சூழ்நிலையில் இப்போது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு நுழைந்த 5 ஆண்டுகளிலேயே எம்எல்ஏ, அமைச்சர் மற்றும் இளைஞரணி செயலாளர், கட்சியை பொறுத்தவரை அதைத் தொடர்ந்து இப்போது துணை முதலமைச்சர் பொறுப்பு அவருக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் அந்த அறிவிப்பு வெளியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை கோட்டூர்புரத்திலிருந்து அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளியே வந்து அவர் பேட்டி அளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நேற்று வைத்த அந்த வலுத்த கோரிக்கை உடனடியாக இன்றைய பழுத்து விட்டதா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சகர்களிடம் எழுந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கேட்டபோது கோரிக்கை வலுத்திருக்கிறது, ஆனால் இன்னும் பழுக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். இப்போது நேற்று அந்த கோரிக்கை மீண்டும் வலுத்து இன்று காலையிலேயே பழுத்து விட்டதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஆபரகம்.